ஸோ கிளம்பிட்டோம். இங்கேருந்து இப்போது வால்பாறை போகிறோம். இதுதான் தங்கியிருந்த ரூமு. பூப்படா ஹோட்டல் நேமு, பூப்படா ரெசார்ட். சிட்டிக்கு கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் சிட்டிக்கு இங்கேருந்து. இங்கே ஆல்ரெடி ரெண்டு மூணு தடவை தங்கியாச்சு. நல்ல ரூம் இது, பட்ஜெட்டுக்கும் கிடைக்கும். 3 பேருக்கு 2000 ருபீஸு. டீசன்ட் ஸ்டே. அவங்களும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அங்கே ரிசப்ஷனிஸ்ட்டு எல்லாருமே. இப்போ என்னென்னா விக்கி வண்டியில் இந்த ஜெரி கேனோட அந்த கேப் வந்து காணும். ஒரு ஏர் வென்டிலேஷன் கேப் ஒன்று இருக்கும். அது வந்து கீழே விழுந்துருச்சா இல்லை யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களான்னு தெரில. காலையில் இருந்தது. ஏன்னா நான் ஹிமாலயனுக்கு பெட்ரோல் அதுலேருந்து தான் ஊற்றினோம். ஊற்றிட்டு தான் அது வேறு தனியாக கிடைக்குமான்னு தெரிலையா. அதனால் இங்கே ரைட் சைடில் தான் ஒரு டீ கடைக்கு வந்தோம். எங்கேயாவது விழுந்து கிடக்கான்னு அப்படி பார்க்குறோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் எங்கேயாவது சாப்பிட்டுட்டு நாங்கள் வால்பாறை கிளம்புறோம். இங்கேருந்து வால்பாறை அரௌண்ட் ஒரு 4.5 hours. வால்பாறையிலேருந்து அத்திரப்பள்ளி போகிற ரூட்டுக்கு மெயினாக அதுக்காகவும் வால்பாறை போகிறோம். பட் ஆனால் அத்திரப்பள்ளி சைடில் பயங்கர மழையாம். விடுறாங்களா என்னன்றது தெரியல. ரெட் அலர்ட் அப்படின்ற மாதிரி இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம். பார்ப்போம் என்னன்னு தெரில. பெட்ரோல் எதுவும் படப்புமா வேண்டாமா? பெட்ரோல் போடணுமான்னு கேட்டேன். எங்கேயாவது சாப்பிட்ணும், ஒரு நல்ல கடையாக பார்க்கணும். ஆனால் பார்க்கலாம். அங்கே ஹோட்டலில் சாப்பிட்ருந்தோம். அவங்க ஒரு சின்ன ஹோட்டலு. அவங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க. எல்லாம் தோசைலாம் வர லேட் ஆகிடுச்சு. அதனால் அவங்ககிட்ட கொஞ்சம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். எங்கேருந்து வரீங்க, எங்கே போகிறீங்க எல்லாம் கேட்டிருந்தாங்க. சொப்னம் கண்டதெல்லாம். இங்கே வேறு மழை நல்லா பெய்யுது. பேண்ட்டு வந்து நனைஞ்சு முடியலை. நனையுது காய வைக்கிறோம், நனையுது காய வைக்கிறோம். இங்கே மட்டும்தான் மழை பெய்யும். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் மேக்ஸிமம் மழை பெய்யாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்றும் அப்படி தான் இருந்துச்சு. சொல்லி வச்ச மாதிரி மூணார் மெயின் சிட்டியில் மட்டும் மழை பெய்யுது. அது என்ன கணக்கு? இப்போ மழை இங்கே ஸ்டாப் ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் போனால் மழை பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இங்கே பெய்யுது, நல்லா பெய்யுதே. அடித்து பிரிக்கானே இப்போவே. ஞாபகம் பேண்ட்டு நனையுதே. ஆஹா பொழக்குதே. அநியாயத்துக்கு போயிது மழை. ஹார்லி டேவிட்சன். செம மிஸ்ட்டு, செம மழை.
பயங்கரமாக இருக்குது. என்ன பேண்ட்டு ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. ரெயின் பேண்ட்டை வச்சுட்டே ரெயின் பேண்ட் போடாமல் இருக்கிற நம்பர் 1 கிறுக்கன் வந்து நான் தான். ஷூ போட்டு அந்த ரெயின் பேண்ட்டை போட முடியாது, ஷூவை கழட்டணும், அது ஒரு பெரிய தலையெழு. போ பா. ஐயோ அந்த மாதிரி இருக்கு இடம். ஃபஸ்ட்டு இல்லை, ஒரு 5 மினிட்ஸ்க்கு நினையும் போது தான் பேண்ட் ஒரு மாதிரி இருக்கும். ஃபுல்லாக நினைஞ்சதுக்கப்புறம் பழகிரும். கொஞ்சம் பார்த்து மட்டும் போய்க்கணும், ஏன்னா செம மிஸ்ட்டு. இந்த சைட்லாம் மழையே இல்லை, ரொம்ப லைட்டாக ட்ரெஸ்ஸில் ஆகுது. அதான் அந்த ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே மழை வச்சு செஞ்சிருச்சு. இன்றைக்கி என்னென்னா, வால்பாறை போயிட்டு வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளிக்கு வந்து 6 o'clock போகணுன்ற மாதிரி இருக்குது. மார்னிங் 6 to ஈவினிங் 6. பட் அதுக்குள்ளே எக்ஸிட் ஆகிற முடியுமா அப்படின்றது தெரியல. ஏன்னா வால்பாறை டு அதிரப்பள்ளி வந்து ஃபாரஸ்ட் ரூட்டில், ஸோ அதனால் அது அலோவ் பண்ணுறாங்களா என்னன்றது எனக்கு தெரியல. ஸோ அதனால் அங்கே நாங்கள் சீக்கிரம் போயிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் அலோவ் பண்ணிவிடுவாங்க. அப்படி இல்லைன்னா வால்பாறையில் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு தான் வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி போய் அதிரப்பள்ளியிலேருந்து தென்காசி போகணும். இதுதான் பிளானு. பார்ப்போம். அதுக்கு நாங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் அப்படிலாம் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஆஸ் யூஷுவல் எப்படி ஓட்டுறோமோ அதே மாதிரி ஓட்டி போக முடிஞ்சால் போகலாம், அப்படி இல்லைன்னா நாளைக்கு அவ்வளோதான். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே ஒரு கடையில் சாப்பிட்டோம், ரொம்ப லேட் ஆகிடுச்சாங்க. சின்ன கடை அப்படின்றதுனால டக்குன்னு ஒரு 10 பேர் வந்துட்டாங்க. 10 பேருக்கும் தோசை அது இதுன்னு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் போகிறோன்னு பார்ப்போம். ஃபோட்டோ எடுக்கலாம், அதுக்குன்னு நடு ரோட்டில் வந்து ரைட் சைடு ஷோல்டர் கொஞ்சம் பெயின் இருக்குது, என்னன்னு தெரில. மேபி ஆர்எஸ் புல்லிங்னால ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக நம்ம போட்டுட்ருக்கோமா என்னென்னு எனக்கு புரியல. அது கொஞ்சம் செக் பண்ணணும். வீல் பேலன்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. யூஸ்வலாக நான் ஃப்ரீ சர்வீஸ் இருக்கும்போது கொஞ்சம் எவ்ரி சர்வீஸ் பண்ண சொல்லிவிடுவேன். ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நான் ஷோரூமுக்கே வண்டி எடுத்துகிட்டு போகல. ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுலாம் நானே ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னா, அதனால் ஒரு பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் விடணும். எனக்கு ராயல் என்ஃபீல்டில் விடுறதுக்கு அவ்வளோ இது இல்லை. ஒன்ஸ் ஃப்ரீ சர்வீஸ் இருக்கிற வரைக்கும் ஓகே. ஃப்ரீ சர்வீஸ்க்கு அப்புறமா அவங்க பில்லை போட்டு ரீசனபிளாகவே இருக்காது. வெளியில் விட்டோன்னா, எனக்கு ஒரு ஷாப் தெரியும் வீட்டுக்கிட்ட, சென்னையில் வந்து கிக் ஸ்டார்ட் கராஜ்னு ஒரு கடை இருக்குது. இங்கே கோன்சர்ட் போயிருக்கும்போது கூட அங்கே தான் போய் ரீப்ளேஸ் பண்ணேன். ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த ரைடெலாம் முடிச்சுட்டு நான் அகைன் சென்னை போவேன். சென்னை போயிட்டு அவங்கக்கிட்ட ஒரு பீரியாடிக் சர்வீஸ் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு ஆயில் சேஞ்சும் பண்ணணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் 14,500 சம்திங்கில் ஆயில் சேஞ்ச் பண்ணேன். இப்போது நான் இந்த ரைடு முடிச்சுட்டு போகும்போதே எப்படியும் 19,000 தாண்டிடும். நான் சென்னைக்கு போகும்போது என்னென்னு 20,000 வந்துடும். ஸோ கரெக்டாக இருக்கும். 5,000 கிலோமீட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் நான் ஓட்டியிருப்பேன் ஆயில் சேஞ்ச் பண்ணி. நான் அந்த சர்வீஸ் போனேன் அப்படின்னா, சர்வீஸ் விட போகிறேன்னா அதுவும் ஒரு vlog ஷூட் பண்ணி போடுறேன். அடி பிரிச்சுட்டான் மழை வச்சு. பேண்ட்டுக்குள்ளலாம் அப்படியே தண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருக்கு உள்ள. தேங்க்ஸ் அண்ணாச்சி வழி விட்டதுக்கு. யோயோயோயோயோயோ லாஸ்ட்டு வீடியோலாம் சொல்லியிருப்பேன், நாங்கள் இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு மலை ட்ரிப்பு போகணுன்னு. அது இப்போவே அமைஞ்சிரும்னு நான் எதிர்பார்க்கல.
நேற்றுக்கெல்லாம் இங்கெல்லாம் கொஞ்சம் தூரம் தான் மழை இருந்தது. பார்த்தா இன்றைக்கி வச்சு செய்கிறானே தலைவன். ஆல்மோஸ்ட் கிளம்பினதுலேருந்தே ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்திருப்போம். இன்னும் மழை விடலை. வண்டி ஒரு மாதிரி அஜைலாக இல்லை, என்னமோ லைட்டாக லம்புற மாதிரி ஒரு ஃபீலிங். டாப் பாக்ஸ்னாலையா என்னன்னு எனக்கு தெரில, ஒரு மாதிரி ஏதோ பண்ணுது டிஃப்ரெண்ட்டாக. ஆனால் அதான் ஆட்டி பார்க்குறேன். இப்படி பண்ணும்போது ஒரு மாதிரி ஃப்ரீயாக போகும். இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது. பார்ப்போம், டாப் பாக்ஸ்லாம் ஏதாவது கழட்டி வச்சுட்டு தான் என்னென்னு பார்க்கணும். இந்த மாதிரி மழை பெய்யும் போது கோப்ரோவில் ரெயின் ட்ராப்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது என்னால். அது நான் தொடச்சிட்டே இருந்தாலும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அகைன் மறுபடியும் வந்துடும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு தொடச்சிட்டே தான் வரேன். பட் ஸ்டில் அது ரெயின் ட்ராப் விழ தான் செய்யும். ஒன்றுமே தெரிய மாட்டேன் ஹெல்மெட்டுக்குள்ளே. வைசரை திறந்தா ஹெல்மெட் ஃபுல்லாக ஈரமாயிடும். எப்படி சிக்கியிருக்கேன் பார்த்தீங்களா? தட் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட். பயந்துருப்பாங்க அந்த பாப்பா. லாஸ்ட் எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இதுக்குள்ளே தான் காந்தலூர் போகிற வழி இருக்குது. ஸோ அது உள்ளோடி தான் போனோம். இது ஃபாரஸ்ட்டு ரைட் சைடில். இன்றைக்கி வந்து ஸ்ட்ரைட்டாக ரைட் எடுக்காமல் ஸ்ட்ரைட்டாக இதே ரூட்டில் போனோன்னா நேராக உடுமலைப்பேட்டை, அங்கே போய் அங்கேருந்து பொள்ளாச்சி போய் பொள்ளாச்சிலேருந்து வால்பாறை. எனக்கு தெரிஞ்சு கிளைமேட் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒன்றும் நம்ம ஊர்லேயுமே வெயிலுக்கு பெருசாக ஜாஸ்தி இருக்காதுன்னு நினைக்கிறேன். வால்பாறை ஆக்சுவலாக தமிழ்நாடு தான், நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். வால்பாறை வந்து தமிழ்நாடு. மூணாரே தமிழ்நாடு தான் நான் சொல்லுவேன். இங்கே வந்து நான் தமிழ் பேசுனது அதாவது தமிழ் பேசுகிறவங்க அதிகமாக பார்த்துருக்கேன்னா, மலையாளம் பேசுகிறவங்க அதிகமாக பார்த்துருக்கேன்னா, ஏன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க இங்கே. பட் வால்பாறை வந்து ஃபார் ஃபேக்ட் தமிழ்நாடு தான். அது நான் மூணார் வந்து மக்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்றதுனால இங்கே தமிழ்நாடுன்னு சொல்கிறேன். வால்பாறை இஸ் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு தான். ரொம்ப நாள் கழிச்சு தான் எனக்கே தெரியும். வால்பாறை வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் போனதே இல்லை. ஜஸ்ட்டு வீடியோஸில் பார்த்துக்கிட்டது உண்டு தான். இந்த ரூட்டு பயங்கரமாக இருக்கே. அப்படியே க்ரீனாக இருக்குது, செமையாக. மேக்ஸிஸ் டயர் வந்து உண்மையிலே செம்ம க்ரிப்பு. நான் அதை எல்லா கண்டிஷன்லேயும் அதை ஓட்டி பார்த்துட்டேன். ஆல்மோஸ்ட் 10,000 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுறேன் மேக்ஸிஸில். இன்னும் எனக்கு பேலன்ஸ் டயர் லைஃப் இருக்குது. ஒரு ஆஃப் ரோடு ஒன்று போனோம், அதில் பயங்கரமாக இருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் எஸ்டி அட்வென்ச்சர் C8 போட்டிருக்கான், அதில் அவ்வளோ க்ரிப்பு கிடைக்கல. பட் மேக்ஸிஸில் வந்து இந்த டீத் வந்து இன்னும் கொஞ்சம் ரகுடாக இருக்கிறதுனால மண்ணிலலாம் நல்லா ஏறி ஈஸியாக வந்துடுது. என்னடா அப்படியே நின்ட்டீங்க? அப்பா. ஸோ யா, மேக்ஸிஸ் வந்து வெட் க்ரிப்பும் சூப்பராக இருக்குது. ஏன்னா கார்னரிங் பண்ணும்போதும் நான் அவ்வளோ கார்னர் பண்ண மாட்டேன் யூஸ்வலி. பட் இந்த டயர் போட்டதுக்கப்புறமா ஒரு பெட்டர் கான்ஃபிடென்ஸ் இருந்தது. இந்த டயர் போட்டதுக்கப்புறமா நானே ஓரளவுக்கு கார்னரிங் கான்ஃபிடெண்ட்டாக எடுக்க முடிஞ்சது. அதுக்காக C8 நல்லா இல்லைன்றதில்ல. C8 வந்து அதாவது ரோடு வெட் கண்டிஷன் அதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். பட் ஆஃப் ரோடுக்கு C8 பெருசாக வேலைக்கு ஆக மாட்டான். ஆனால் லைஃப்பும் ரொம்ப ரொம்ப கம்மி. எனக்கு ஸ்டார்ட் டயர் வந்து 9,500 ஆமாம் 9,500 கிலோமீட்டர் சம்திங் வந்துச்சு, அவ்வளோதான். ஆனால் இப்போ எனக்கு மேக்ஸிஸ் நான் ஆல்மோஸ்ட் 10,000 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுறேன். இன்னும் பிரிண்ட்டும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சால் அசால்ட்டாக இன்னும் ஒரு 5,000 கிளாக் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர்.
பட் டெஃபினட்டாக கிளாக் பண்ணிவிடும். ஏன்னா ஆல்மோஸ்ட் இன்னும் 50% மேலே லைஃப் இருக்குது. இதான் மறையூர் டவுனு. மேப்பே போடல, ஏன்னா இங்கேருந்து ஸ்ட்ரைட் ரோடு தான், ஒரே ரோடு. உடுமலைப்பேட்டை போய்டும். உடுமலைப்பேட்டையிலேருந்து அதுக்கப்புறமா மேப் போட்டுக்கலான்னு பார்க்குறோம். ஐயப்பா போடு வரேன். ஃபியூல் போட்டுக்கலான்னு இருக்கோம். இதுக்கு மேலே நினைய ஒன்றும் இல்லை, மழையில் நின்னாலும் பிரச்சனை இல்லை. மறையூர் கிராம பஞ்சாயத்து. பெட்ரோல் போடலான்னு பார்த்தோம், அப்புறம் அந்த ஜெரிக்கான்லேயே கொஞ்சம் பெட்ரோல் இருக்குது. சரி அங்கே போட்டுட்டு தமிழ்நாட்டு போய் போட்டுடலாம். ஏன்னா இங்கே 5 ரூபா கூட தான் பெட்ரோலு. அதுக்கு இங்கே கொஞ்சம் கீழே இறங்கிடலாம். இன்னொரு 50 கிலோமீட்ரு அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே இறங்கிட்டு அப்படியே போட்டுக்கலான்ட்டு வந்துட்டோம். உடுமலைப்பேட்டை இங்கேருந்து 40 கிலோமீட்டர்ஸு. மழை விடுற மாதிரி இல்லை, போட்டு பொலன்னு பொழக்குது. தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோமா தெரியலையே. மறையூர் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் தான் தமிழ்நாடு பார்டர் ஏதோ வரும். ஏதாவது செக் போஸ்ட் இருக்கும்ல. எக்கோ ஷாப் ஆலம்பட்டி. யாராச்சும் ரைட் வரீங்கன்னா டெஃபினட்டாக வரலாம். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிற டைம் வந்து ஜூன் 30th. ஸோ கால்குலேட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ஜூலை நெக்ஸ்ட் ஒரு 1.5 மந்த்ஸுக்கு மேலேயே ரெயின் தான் இருக்கும். நிறைய ரைடர்ஸ் இந்த லைனில் போகிறாங்க. மேபி இந்த கோயம்புத்தூர் சைடில் இருக்கிறவங்கலாம் இது வழியாக வருவாங்கள்ல. ஸோ அதனால் ஹார்லி டேவிட்சனு என்னென்னலாமோ போகுது, ராலி, ஹிமாலயன்னு. அங்கே நிப்பாட்டினா தெரியும். தார் ஸ்மெல் அடிக்குதா? தார் கிடையாது. இங்கே நின்றுருக்கோம், நின்று ஃபோட்டோ எடுத்தோம். கீழே பார்த்தா வியூ பயங்கரமாக இருக்குது. இது ஆக்சுவலாக எந்த இடம்னே தெரில. கீழே இறங்கிட்டோன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு வந்துட்டோமா அதுதான் எனக்கு தெரில. போர்டு எதுவும் நானும் பார்த்துட்ருக்கேன், போர்டு எதுலேயும் தெரில. சின்னார் தமிழ்நாடா கேரளாவானே தெரிலையே. சின்னார் வைல்ட் லைஃப்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கும் அந்த சைடு. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வரும்போது அந்த செக் போஸ்ட் தான் நானும் பார்த்துட்ருக்கேன். தேங்க்யூ. வி ஆர் அஃபிஷியலி என்டரிங் தமிழ்நாடு. திருப்பூர் மாவட்ட ஊராட்சி. திருப்பூரா இந்த சைடு?
மாடு தானடா, மாட்டை ஏன்டா இப்படி காட்டுறாங்க? அவன் நினச்சிட்டான் ஏதோ ஒரு பெரிய மிருகம் போல, அது நார்மல் மாடு. உன் எக்ஸைட்மெண்ட் எனக்கு புரியுதா ஐயப்பா, ஆனால் அது மாடு ஏதோ பைசன் போல அப்படின்னு நினச்சிட்டான் போல. சம ரோடு, சிங்கிள் லேன் தான். நல்ல ஸ்லோப்பு, பஸ்ஸே ஸ்லோப்பில் நின்று ரிவர்ஸ் வந்து தான் திரும்புது. இதோ தெரியுது பார்த்து நேராக ஒரு எல்லோ கலர் போர்டு, அதுதான் செக் போஸ்ட்டு. நான் தாண்டி வந்துட்டேன், அவங்க 2 பேரும் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இது ஒரு வெட்டு விழுந்திருக்கு, என்னன்னு தெரில. விக்கி, கார்டு தெரியா? போட்டுறவா? யாருக்கு? எனக்கு 1014 ரூபா நினைக்கிறேன். ப்ரோ 1014, 950, 1404 தானே? 980. நான் ஃபஸ்ட்டு சொல்லுங்க. 980, 1014, 1404, 3000. அந்த அக்கௌண்ட்டுக்கு ஜிபே இல்லை ப்ரோ, கார்டு மட்டும்தான் போட முடியும். ஏன் கார்டு போட முடியாது? கார்டு மட்டும் தான் அதில் பண்ண முடியாது, ஜிபேல எடுக்க முடியாது. இல்லைன்னா அமௌண்ட் எடுக்க முடியாது அதில். வேறு மிஷின் எதுவும் இல்லையா? பெட்ரோல் பங்க்கில் ஒரே குத்தாயிடுச்சு. கார்டு ஒர்க் ஆகலான்ட்டான். ஒர்க் ஆகலைன்னா கார்டே போட முடியாது அப்படின்ட்டாரு. கார்டு போட முடியாதா? ஏன்னா ஃபியூலுக்கு ஃபுல்லாக நாங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிப்போம், எக்ஸ்பென்ஸுக்கு ஃபுல்லாக கேஷ் யூஸ் பண்ணிப்போம். அப்போனா எங்கள் பட்ஜெட் வந்து கேஷ்லேருந்து கொடுத்துட்டா இது பண்ணோம். அதுக்கப்புறம் கார்டு ஒர்க் ஆகாமல் இருந்து அப்புறம் அக்காட்டிருந்து ஃபோன் பண்ணி காசை வாங்கி அனுப்பி ஒரு எமத்தாயிடுச்சு. இப்போ மூணார்லேருந்து கீழே இறங்கி டுவர்ட்ஸ் உடுமலைப்பேட்டைக்கு முன்னாடி ஏதோ மானுப்பட்டின்னு ஏதோ ஒரு ஊர் இருந்தது. பேர் ஏதாவது தப்பாக சொன்னால் தெரில, ஜஸ்ட்டு கூகுளில் பார்த்தது தான். அதுலேருந்து லெஃப்ட் எடுத்து டுவர்ட்ஸ் இது ஆக்சுவலாக உடுமலைப்பேட்டைக்கும் போக வேணாம், பொள்ளாச்சிக்கும் போக வேணாம், அதுக்கு முன்னாடி இருக்கிற ரோட்டு ஊருக்குள்ளே அப்படி போய்டும். இது ஆல்மோஸ்ட் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் கம்மி ஷார்ட்கட்டு. சரி இப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பெட்ரோல் ஃபுல் பண்ணியாச்சு பக்காவா எல்லா வண்டிக்கும். நம்ம ஊருக்கு வந்ததுக்கப்புறமா மழையே இல்லை, மழைக்கான அறிகுறி கூட இல்லை. ஆனால் ஹில்ஸில் அந்த மழை பெய்யுது. ஏதோ வேறு 2 ரொம்ப தூரம் தள்ளி வந்த மாதிரி இருக்குது. ஒரு 10 கிலோமீட்டருக்கு 20 கிலோமீட்டருக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸா? இதுக்கு இங்கிட்டு பயங்கர மழை பெய்யுது, இங்கே மழையே இல்லை. ஆஹா, எவ்வளோ பெரிய பெட்ரோல் பங்க் இருக்குது, இங்கே போட்டிருக்கலாம் பெட்ரோல். லெசன் லேர்ன்ட், சின்ன பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடவே கூடாது. எப்போவுமே நான் சின்ன பெட்ரோல் பங்க்கில் போடவே மாட்டேன். பார்க்குறதுக்கே பெட்ரோல் பங்க் நல்லா பெருசாக இருக்கணும், அப்புறம் தான் போடுவேன். அது ஒரு மேபி அங்கே கொஞ்சம் நல்ல பெட்ரோலாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு இது போல். அப்படி இல்லைனாலும் கார்டு எதுவும் ஒர்க் ஆகலைனாலும் 4-5 மிஷின் வச்சுருப்பாங்க, டக்குன்னு போட்டு அமுச்சு விட்ருவாங்க. இவனுங்க ஒரே ஒரு கார்டை வச்சுட்டு ப்ராப்பராக ரெஸ்பாண்டே பண்ண மாட்றாங்க. சரி நாங்கள் ஃபஸ்ட்டு கேட்டிருக்கணும், எங்கள் மேலேயும் தப்பு இருக்குது, கார்டு போட்டுருவீங்களான்னு கேட்டிருக்கணும். சரி இருக்கும்னு நினச்சிட்டு நானும் இது பண்ணிட்டோன். அவன் ட்ரை கூட பண்ணலை, போட்டே பார்க்காம ஒர்க் ஆகாது அப்படின்ட்டான்.
சோம்பேறப்பட்டு சொல்லிட்டானா என்னன்னு தெரில. ஏதோ ஊருக்குள்ளே கூட்டு போகுது. ஸோ டுவர்ட்ஸ் வால்பாறை போயிட்டுருக்கோம். இங்கே ஏதாவது டீ கடை இருக்குன்னு பார்க்குறோம், எதுவும் வெறும் தோப்பாக தான் இருக்குது. காலையில் சாப்பிட்டது ஒரு மாதிரி கிறுகிறுன்னு இருக்குது. ஏதாவது காஃபி டீ ஏதாவது சாப்பிட்டா தான் கொஞ்சம் பூஸ்டப் ஆகும். ஓடே கிரிக்கெட்டா, டோர்னமெண்ட்டா? ட்ரைம்ப். ஸோ ஒரு ஜூஸ் மட்டும் சாப்பிட்டோம். ஜூஸு, அவங்கெல்லாம் டீ சாப்பிட்டாங்க. செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. மழை வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கும்ல, ஒரு ப்ரீஸான ஒரு காற்று, சில்லுன்னு இருக்கு. இதுக்கு மேலே நனைய ஒன்றும் இல்லை. வால்பாறை இன்னும் 50 கிலோமீட்டர்ஸு. மழை வர்ற மாதிரி இருந்தது, அதனால் ரெயின் கியர் அப் ஆகிட்டோம். ஆலியார் டேம் வழியாக தான் போகணுமோ, அப்படி தான் நினைக்கிறேன். ஆலியார், ஷோலையார் இதெல்லாம் சேமா இல்லை வேறு வேறையான்னு தெரிலையே. போடு குதிரையா? செம்மையாக இருக்குது ரோட்ஸு. 2 பக்கமும் ட்ரீஸு, நடுவில் நல்ல ப்ராடான ரோட்ஸு. கோட்டூர் பேரூராட்சி. ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாள்னா ஒரு 3-4 நாள் கழிச்சு இந்த ரோட்டில் ஓட்டுறோமா, அதனால ஸ்ட்ரைட் ரோட்ஸில், அதனால செம்மையாக இருக்குது. ஒரு ஹில்லே ஓட்டிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் கேராக தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் ரோட்டில் ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே இவ்வளோ கூட்டமாக இருக்கு. தலைவன் ஆளையே காணுமே. எதுக்கு அப்புறம் இவ்வளோ கூட்டம் இங்கே? ஓ டேமா? பயங்கர க்ரௌடராக இருக்குது வால்பாறை. செக்கிங்கா?